அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவனே என்னை படைத்தவன், அவனே எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவன். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அந்த அல்லாஹ் அவன்தான் எனக்கு சாப்பிட தருபவன், அந்த அல்லாஹ் தான் எனக்கு குடிக்க தருபவன். வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், அந்த அல்லாஹ் நான் நோயாளியாக மாறினால் எனக்கு சுகமளிப்பவன். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், அவன்தான் என்னை உயிர்ப்பித்தவன், அவன்தான் என்னை மௌத்தாக்கக்கூடியவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இணையாக துணையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், உயிரிலும் மேலான மனைவிமார்கள், கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் வல்லவன் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கண்ணியமான அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவி கேட்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களை படைத்தது, அதிலும் முஸ்லிம்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் உருவாக்கியது. வாழ்ந்தோம், உண்டோம், குடித்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், திருமணம் முடித்தோம், மௌத்தாகினோம், கபருக்கு போனோம். இந்த நோக்கத்துக்காக அல்ல அல்லாஹ் உலகத்தில் இஸ்லாத்தை உருவாக்கியது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து 1436 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போய் 1446 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இந்த உலகத்தில் வந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அல்லாஹ் நபிமார்களின் வருகைக்கு சீல் வைத்து விட்டான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குரிய பொறுப்பை, அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவதற்குரிய பொறுப்பை, மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்குரிய பொறுப்பை, மற்றவர்களையும் மார்க்கத்தின் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக வாழ்கிறார்களோ, உலகத்தில் யாரெல்லாம் மார்க்கத்துக்காக வாழ்கிறார்களோ, உலகத்தில் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு சோதனை வருவது, அவர்களுக்கு கஷ்டம் வருவது புதியோரு விடயம் அல்ல. சிலர் நினைக்கலாம், இவர் அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறார், இவர் மார்க்கம் இருக்கிறார், இவர் 8 வருஷம் ஓதி பள்ளிவாசல்ல குறைந்த சம்பளத்துக்கு இருக்கிறார், அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கலையே இவங்களுக்கு. அல்லாஹ் என்ன கொடுக்கணும்? இந்த அழிந்து போற துனியாவையா கொடுப்பான்? கண்ணை மூடினால் யாரோ உபயோகிப்பான்,
20 லட்சம் ரூபாய் ரோலெக்ஸ் வாட்ச் கட்டினவரும் அதுல ஒரு ஆணிய கூட கபருக்கு கொண்டு போகலார். எடுப்பான், மகன் கலட்டுவான். ஒரு ஊரில் ஒரு சகோதரர்களே, அந்த காதில் இருந்த தங்கம் வரவில்லை. குடும்பம் என்ன செய்தது தெரியுமா? காதை வெட்டி கலட்டி எடுத்தான். காதை வெட்டி காது தங்கம் தங்கம் என்று பெண்கள் உயிரை கொடுக்கிறார்கள். கணவனை விட்டு கொடுத்தாலும் தங்கத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவ்வளோ பைத்தியம் தங்கம் என்றால். 100 பவுன் நகை, 50 பவுன் நகை. சில கழுத்து நிறைய நகை இல்லாமல் திருமண வீட்டுக்கும் போக மாட்டார்கள். கபருக்கு எதை கொண்டு போவது? ஆகையால் துனியா கிடைக்க வேண்டும், உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்தில் பணக்காரனாக வாழ வேண்டும், உலகத்தில் பில்லியனராக வாழ வேண்டும். அப்பதான் அல்லாஹ் இவர்களுக்கு முகம் பார்த்திருக்கிறான் என்று யாரையும் பார்த்து நினைத்து விடாதீர்கள். உலகத்தில் ஈமான் இருந்தால், உலகத்தில் இஸ்லாம் இருந்தால், உலகத்தில் அல்லாஹ்வை நம்பினால் உலகத்தில் சோதனை வரத்தான் வேண்டும், வந்துதான் ஆகும். கஷ்டம் வரும், துன்பம் வரும். அல்லாஹ் அதன் மூலம்தான் அந்தஸ்துகளை உயர்த்துவான். வசதி இருப்பவர்கள், அதற்காக தவறாக நான் அவர்களை சொல்லவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பணக்காரராக வாழ்ந்தார், அது பிரச்சனை அல்ல. பணம் இருந்தது, ஆனால் பணத்துடைய முஹப்பத் உள்ளத்தில் இருக்கவில்லை. இப்ப உள்ள பணக்காரரை போலயா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? பில் கேட்ஸ போலயா? அல்லது உலகத்தில் உள்ள வேற வேற பணக்காரனை போலயா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையை நீட்டினால் காற்று உலகத்தை சுத்தி கொண்டு விடும் அவருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையை நீட்டினால் ஜின்கள் கடலுக்குள் பாய்ந்து முத்துகளை கொண்டு வந்து அவருடைய காலடியில் கொட்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடினால் சவுதியிலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சபா நாட்டில் இருந்த சிம்மாசனம் சகோதரர்களே சுலைமான் நபியுடைய காலடிக்கு முன்னால் வந்து நிற்கும். உலகத்தில் யாருக்கு கிடைத்தது இந்த ஆட்சி? ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியுடைய, அதிகாரத்துடைய, பணத்துடைய மோகத்தோடு உலகத்தில் வாழவில்லை. அல்லாஹ் கொடுக்க கொடுக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது இந்த அல்லாஹ் போட்ட பிச்சை. இது இந்த ஆட்சி அல்லாஹ் போட்ட பிச்சை, அதிகாரம் அல்லாஹ் போட்ட பிச்சை, பணம் அல்லாஹ் போட்ட பிச்சை, பதவி அல்லாஹ் போட்ட பிச்சை. லியப்லுவனி சொன்னார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என்னை அல்லாஹ் எக்ஸாம் வைத்து பார்க்கிறான், என்ன சோதிக்கிறான். இந்த சுலைமான் அஷ்குர் அம் அக்ஃபுர், இவர் நன்றி செலுத்துகிறாரா அல்லது கொடுத்த நியமத்துகளை வைத்து அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் வாழ்கிறாரா? சோதிக்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் என்று வாழ்ந்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்குரியவனாக மாறிவிடுவான். சூரத்துல் முஸம்மிலில் அல்லாஹ் சொல்கிறான், ஏ முஸ்லிம்களே, ஏ நபிமார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களாக மாறுங்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்குரியவர்களாக மாறுங்கள். அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்றால் யார் சகோதரர்களே? அல்லாஹ்வுக்குரியவர்கள் யார்? உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக, நபியுடைய சுன்னத்துக்காக, நபியுடைய தியாகத்துக்காக யாரெல்லாம் உலகத்தில் முயற்சி செய்கிறார்களோ இவர்கள்தான் அல்லாஹ்வுக்குரிய மக்கள். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். பலஸ்தீன் இருக்கிறது, பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா உலகத்தில் 2வது கட்டிய. புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅபத்துல்லாஹை கட்டி 40 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினான். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது பலஸ்தீன் மக்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு சொத்து அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஜெருசலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு சொத்து அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முழு உலக முஸ்லிம்களுக்கும் சொந்தமான ஒரு பூர்வீக பூமி. இலங்கை முஸ்லிம்களுக்கும் சொந்தம் அது, சவுதியில் வாழக்கூடிய முஸ்லிமுக்கும் சொந்தம் அது, கனடாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் சொந்தம், பப்புவா நியூ கினியால வாழ்ற முஸ்லிம்களுக்கும் சொந்தம். ஆனால் அந்த புனித பூமியை பாதுகாப்பதற்காக 75 வருடங்களாக, 1-2 வருஷம் அல்ல, 75 வருடங்களாக சகோதரர்களே கொல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு உலகத்தில் தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யார்? பலஸ்தீன மக்கள்.
பலஸ்தீன மக்கள் எதற்காக? சொந்த ஊருக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் அந்த மக்களை புகழ்ந்து சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி காயிமத்தன் பிஅம்ரில்லாஹ். என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைவாட்டுவதற்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ഖദலஹும் அவ் خالفஹும் ஹத்தா யஅதி அம்ருல்லாஹி வஹும் பாஹிரூன அலன் நாஸ். கியாமத் நாள் வரும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கஷ்டப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கீல மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள், எங்கே இருக்கிறார்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹும் ஃபீ பைத்தில் முகத்தஸி ஹும் ஃபீ பைத்தில் மக்திஸி வ அக்னாஃபிஹா. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கக்கூடிய, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் யூதர்கள் அடித்தாலும் சரி, யூதர்கள் அவர்களை கொன்றாலும் சரி, யூதர்கள் அவர்களை படுகொலை செய்தாலும் சரி, அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள், ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார்கள். உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்காக பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அதான் 2 வாரத்துக்கு முன்னால் ஆர்ட்ஸ் என்ற ஒரு பேப்பர் வந்துச்சு. அந்த ஆர்ட்ஸ்ங்கிற பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கலை எழுதினவர் ஒரு யூதர், ஒரு ஜூ. அந்த ஆர்டிக்கலை எழுதினவன் ஒரு யூதன். அவன் யூதன் போட்ட தலைப்பு என்ன தெரியுமா? இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரீத்ஸ். இஸ்ரேல் கடைசி மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் சக்கராத்தில் இருக்குது. இது யார்? முஸ்லிம்கள் எழுதின பேப்பர் அல்ல, இது யூதன் எழுதின பேப்பர். அதில் அவர் சொல்றார், பலஸ்தீன் மக்களை போல ஆச்சரியமான மக்களை நாங்கள் கண்டது கிடையாது. அவர்களை எவ்வளவு அடித்து பார்த்தோம், எவ்வளவு விரட்டி பார்த்தோம், ஆனால் அவர்கள் பின்னோக்கி செல்லவில்லை. அவர்களை வேலி கட்டி முள் கம்பங்களை நாங்கள் போட்டு பார்த்தோம், ஆனால் மண்ணை தோண்டி கொண்டு வந்து எங்களை எதிர்த்து தாக்குகிறார்கள். அவ்வளோ ஈமானிய பலம் உள்ள மக்களை, மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்கும் மக்களை இந்த உலகத்தில் நாங்கள் கண்டது கிடையாது என்பதாக யூதன் ஆச்சரியப்பட்டு கட்டுரை எழுதியிருக்கிறான். ஆங்கில பேப்பரில், சமூக வலைத்தளங்களில் அது பறந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம்களே, கண்டி முஸ்லிம்கள் மாத்திரமல்ல இங்கே இருப்பவர்கள், எத்தனையோ ஊர் மக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அல்லாஹ் தந்தானே. உலகத்தில் 30 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், 40 வருடம், 50 வருடம், 60, 70 வருடம் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். நிம்மதியாக வாழ்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன், ஆரோக்கியமாக வாழ்கிறேன், பயங்கரவாதம் இல்லாமல் வாழ்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் என்ன செய்தோம் சகோதரர்களே? இஸ்லாத்துக்காக நாம் என்ன செய்தோம்? எங்களால் எத்தனை பேர் தொழுகையாளிகளாக மாறி இருக்கிறார்கள்? எங்களால் எத்தனை பேர் மொழி வளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே. சிங்கள பாசை இந்த இலங்கை நாட்டில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய எத்தனை சிங்களம் பேசும் மக்களிடம் படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். பாசையை படித்து தந்தது அமானிதம், ஆரோக்கியம் ஒரு அமானிதம். ஒவ்வொரு சூழலில் அல்லாஹ் வாழ வைப்பது ஒரு அமானிதம். வாழ்வது வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கல்ல. எங்களால் இந்த இஸ்லாத்துக்கு நடந்த சாதனை என்ன? எங்களால் இந்த மார்க்கத்துக்கு நடந்த சேவை என்ன? சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம்களே. 14 வயது சிறுவன் தானே உலக சாம்ராஜ்யத்தை திரட்டினான். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் இஸ்லாமிய வரலாறில் மிகப்பெரிய ஆலிம். பலஸ்தீனுடைய வெற்றி, 2வது வெற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றி. எழுதுகிறார், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14 வயது. எத்தனை வயசு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14 வயது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்கள் அஸ்ரகுல் ஐனைன், 2 கண்களும் நீல கலரில் இருக்குமாம். நீல நிற கண்களை உடையவர், ரொம்ப குள்ளமானவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கட்டையானவர்.
நீல நிற கண்கள், 14 வயது சிறுவன். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க பெலஸ்தீன்ல யூத ராணுவம் பெரிய வெப்பன்ஸோட நிப்பான், பெரிய டோக்கோட நிப்பான். பெலஸ்தீன் சின்ன புள்ள அவனை எதிர்த்து ஒரு கல்லோட நிப்பான். அவன் கல்லுக்கு முன்னால் இவனுடைய ஆயுதம் எல்லாம் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. அவனால் நம்பிக்கை, இந்த ஆயுதத்துக்கு அவனுக்கு பயம் கிடையாது. அவனுக்கு முன்னால் பெலஸ்தீன் குழந்தை, 5 வயது 6 வயது குழந்தை கல்லை தூக்கி கொண்டு நிற்பான். அதே போல் அந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்னால் அந்த காலத்தில் பெலஸ்தீனை ஆட்சி செய்த உலக மகா சர்வாதிகாரி தான் தாலூத் என்ற மன்னன். மிக பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரன், கொடுங்கோலன். அந்த தாலூத் என்ற மன்னனுக்கு முன்னால், அவனுடைய படைகளுக்கு முன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லோடு நிற்கிறார். 14 வயது வாலிபன், சிறுவன். எங்கட பாஷையில சொல்றா 9ஆம் ஆண்டு படிக்கிற ஸ்டூடெண்ட். 14 வயசு 9ஆம் ஆண்டு தானே. 9ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு இப்ப என்ன தெரியும்? போன் தெரியும் நல்லா, மாஷா அல்லாஹ். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும்? மார்க்கத்தை பத்தி என்ன தெரியும்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது யாருன்னு தெரியுமா? தெரியாதே சகோதரர்களே. எவ்வளவு பேருக்கு தெரியாது? தக்பீர் கட்டினால் என்ன ஓத வேண்டும் என்று தெரியாது. ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் தெரியாது. மார்க்கத்தை தவிர முஸ்லிம்கள் எல்லா கலைகளையும் படித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு விட்டார்கள். அதுதான் காரணம் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இல்லாமல் இருப்பது. சிந்தியுங்கள் சகோதரர்களே. உலக மகா சக்கரவர்த்தி முன்னால் நிற்கிறான். இன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரியை கண்டாலே வரமாட்டான். உலக மகா சக்கரவர்த்தி சர்வாதிகாரி தாலூத் நிற்கிறான் முன்னால். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை எடுத்து ஈமானிய பலத்தோடு அவனுக்கு அடித்தார். சரியா தலையில போய் பட்டது. தாலூத் செத்து கீழே விழுந்தான். அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆன்ல, ஃபகதல தாவூது ஜாலூத். தாவூத் என்ற சிறுவன் தாலூத் என்ற சர்வாதிகாரியை கொன்று விட்டான். அதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? உலக வரலாற்றில் முதலாக சின்ன வயதில் ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்ட ஒரே நபி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகனாமிக் மினிஸ்டராக இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ராஜாவாக இருக்கவில்லை. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 14 வயதில் முதலாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தீனுக்காக புனித பூமியில் கலவரம் செய்த கொடியவனை கொன்றதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஃபஆதாஹுல்லாஹுல் முல்க். அரசனாக அல்லாஹ் மாத்தினான். அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். நபியாக அல்லாஹ் மாத்தினான். ரசூல். அது மாத்திரமா, 4 வேதங்களில் ஒரு வேதமான ஜபூர் வேதத்தை இறக்கினான். அது மாத்திரமா, 5வது சிறப்பு, உலகத்தில் அழகான குரலை அல்லாஹ் படைத்தான். எப்படி குரல்? இதெல்லாம் கட்டுக்கதையா இதெல்லாம்? யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தய்ர் வஅலன்னா லஹுல் ஹதீத். அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் மலைகளும் பறவைகளும் அவரோடு சேர்ந்து ரீங்காரம் பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு மக்காவுக்கு போய் இமாம் சுதைசிக்கு பின்னால தொலாட்டி சலாக்களுக்கு உம்ரா செஞ்ச திருப்தியும் இல்லை. 2 விஷயம் கேட்பாங்க பொதுவா. ஹஜருல் அஸ்வத் கல்ல தொட்டீங்களா? சுதைசிக்கு பின்னால தொழுதீங்களா? ஏன்? சுதைஸ் என்ன செஞ்சார் இவருக்கு? 42 வருடமாக 1982ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர் ar-ரயீசுல் ஆம் லிஷுஊனில் ஹரமைன். 42 வருடமாக அந்த புனித மக்காவில் வரக்கூடிய ஹாஜிமார்களை அந்த குரல் அழகால கவர்ந்தார். இலங்கையில, இந்தியால, பாகிஸ்தான்ல, முழு உலகத்திலையும் அவரை மாதிரி ஓதக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு சுதைசிக்கு அவ்வளவு குரலண்டா, சுதைசி ஓதினா எங்கேயாவது மலையும் சேர்ந்து ஓதுதா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதினால் ஜபூர் வேதத்தை மலை ஓத, கல்லு மலை, பறவைகள் ஓத ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க அல்லாஹ் கொடுத்த சன்மானம். 6வது சிறப்பு, அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, வஅலன்னா லஹுல் ஹதீத். அல்லாஹ் இரும்ப சாஃப்டாக்கி கொடுத்துட்டான்.
இரும்ப சாஃப்ட் ஆக்கிட்டான். நாங்க கோதமாவை பிணைவோமே, ரொட்டி ஆக்குவார், சம்சா ஆக்குவார், ரோல்ஸ் ஆக்குவார், பிஸா ஆக்குவார். சகோதரர்களே, அதை போல ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையால் யுத்த கவசங்கள் செய்வார். கையால பிணைஞ்சி இரும்ப. உலகத்தில் உள்ள எல்லா டெக்னாலஜியில உள்ளவங்களையும் கூப்பிடுங்க, ஜப்பானை, அமெரிக்காவை, சைனாவை, எல்லா பெரிய சயின்டிஸ்டையும் கூப்பிடுங்க. இந்த அசாவை கொடுத்து ஒத்த கையால வளைக்க சொல்லுங்க பாப்போம். ஏழுமா? யாரு கேளும் சகோதரர்களே? அல்லாஹ்வால், அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழக்கூடிய மக்களால் முடியும். அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழக்கூடிய மக்களால் முடியும். சகோதரர்களே, ஆறாவது அல்லாஹ் கொடுத்தான். ஆறாவது அல்லாஹ் கொடுத்தான், ஒரு குழந்தையை கொடுத்தான். அது என்ன குழந்தை? அதுதான் வவரிஸ சுலைமானு தாவூத். சுலைமான் என்ற உலகத்தை கட்டியாண்ட மன்னாதி மன்னரை அல்லாஹ் குழந்தையாக கொடுத்தான். சும்மா குழந்தையாது, சாதாரண குழந்தையாது. சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் இப்னு கஸீர், இப்னு அஸீர் போன்றவர்கள் எழுதுகிறார்கள், 13 வயதில் அரசனாக மாறியவர். 13 வயதில் அரசனாக மாறியவர். உலகத்தில் எவ்வளவு பெரிய மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், எவ்வளவு மன்னர்கள் வாழ்ந்தார்கள். ஜெங்கிஸ் கான், மங்கோலிய பேரரசு, உலகத்தையே பிடிச்சவன். சக்கராத்தில் சொன்னான் ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பாடம் இது. சக்கராத்தில் சொன்னான் ஒரு வார்த்தை, நான் மௌத்தாகினா, நான் செத்து போனா, அவங்களோட ஆட்சியில தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான லைப்ரரி, கிட்டத்தட்ட உலமாக்கள் எழுதுறாங்க 1 கோடிக்கு மேற்பட்ட கிதாபுகள் இருந்துச்சாம். 1 கோடி. அந்த லைப்ரரியை பத்த வச்சு, பக்தாதுடைய லைப்ரரியை பத்த வச்சு, அங்க ஓடக்கூடிய நதிதான் திஜ்லா நதி, யூப்ரட்டிஸ் நதி. அந்த யூப்ரட்டிஸ் நதியில போட்டான். அந்த ஆறு ஒரு கிழமை கருப்பாக ஓடிச்சான். ஒரு கிழமை அந்த ஆறே கருப்பாக ஓடியது. அவ்வளவு கொடுங்கோடன். சக்கராத்தில் புத்தி வந்து சொன்னானாம், நான் மௌத்தாகினால், அந்நியர்கள் மௌத்தானாலும் சரி, முஸ்லிம்கள் மௌத்தானாலும் சரி, கையை நாங்க தக்பீர் கட்டி தான் கொண்டு போவோம். சொன்னான் ஜெங்கிஸ் கான், நான் மௌத்தாகினா என்ற 2 கையையும் வெளியே தொங்க போட்டு இந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் விளங்க வேண்டும், மனிதர்களுக்கு புத்தி வர வேண்டும். உலகத்தையே கட்டியாண்ட ஜெங்கிஸ் கான் கூட கபருக்கு போக வெறுங்கையோட தான் போறான். கபருக்கு போக வெறுங்கையோட தான் போறான். இதான் சகோதரர்களே உலக வாழ்க்கையின் சுருக்கம். இதை விளங்கினால் முஸ்லிம்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செய்ய மாட்டார்கள். சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் என்ன சொன்னேன்? இப்படிப்பட்ட அரசர்கள் கூட மௌத்தானத்தோட கபருக்கு வைத்துட்டாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகியும் ஆட்சி செய்தவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன புதுக்கதை சொல்றாருன்னு பாக்குறீங்களா? இது கட்டுக்கதையும் அல்ல, புகாரியும் அல்ல, முஸ்லிமும் அல்ல, திருக்குர்ஆன்ல இருந்து நான் பேசுறேன். குர்ஆன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்தவர். நன்றாக விளங்குங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டவில்லை. முதலாக யார் கட்டினது என்பதில் பல கருத்துகள் இருக்குது. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய கருத்து, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினார் என்று. அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் முறையாக பலஸ்தீனுடைய ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில். உலகத்துடைய ஆட்சி மனிதர்களை வைத்து கட்டவில்லை, ஜின்களை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார். ஜின்களை வைத்து கட்டினார். கட்டுமான வேலை பணி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டு வேலையெல்லாம் நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் சிம்மாசனம் எழும்பி நின்று கொண்டு அசாவை கையில் வைத்துக் கொண்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சூப்பர்வைசிங் செய்யறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வேலை எப்படி நடக்குது? ஜின்கள் எல்லாம் பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது, மௌத் வந்துட்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நிக்க போகலே, கண்ணை துறந்த நிலைமையிலே அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி விட்டான். இப்ப ஜனாசா நிக்குது, ஜனாசா நிக்குது.
ஜின்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஆஹா உலக சக்கரவர்த்தி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அவசரமாக கட்டுங்க பள்ளிவாசல், அவசரமாக பள்ளியை கட்டுங்கள், பள்ளிவாசல் வேலைகளை நடத்துங்கள் என்று பள்ளி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக பள்ளிவாசல் வேலை முடியும் போது கரையான்கள் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை கடிக்க ஆரம்பிக்கிறது. பள்ளி வேலை முடியுது, அசா ரெண்டா உடையுது, அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா கீழே சாயுது. ஃபலம்மா அஹர்ர, அல்லாஹ் சொல்றான், எப்ப ஜனாசா கீழே விழுந்துச்சோ அப்பதான் ஜின்களுக்கு விளங்கிச்சாம், ஓஹோ இவர் மௌத்தாகி மிச்ச நாள். எவ்வளவு காலம் நினைக்கிறீங்க? முஃபஸ்ஸீன்கள் சொல்றார்கள், ஜனாசாவாக நின்று ஒரு வருஷம் உலகத்தை கட்டியாண்டவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் இருப்பாங்களா இப்படி ஆட்சியாளர்கள்? யார்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒரு தகப்பன் செய்த தியாகம் பரம்பரையே உலக வரலாறு படைக்குது. இன்னைக்கு சிந்தியுங்கள் சகோதரர்களே, சிந்தியுங்கள். எங்கட பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் கொடுத்தோம் நாம். புல் வேண்டா உசுர கொடுக்கிறார், கேட்கிறத வாங்கி கொடுக்கிறார், ஊரெல்லாம் சுத்தி காட்டுறார், கடையா ஏற்கிறார் இறக்கிறார். பிள்ளைக்கு உம்மா அடிச்சாலே இவரால் தாங்க எழுதில்லை, ஏன் இந்த பிள்ளைக்கு அடிச்சாய்? எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், தாங்க முடியல. ஆனா கேட்டு பாருங்க, நாளைக்கு நீ கண்ணை மூடினா உண்ட புள்ள உன்னை கபர்ல வைக்கும் போது உனக்கு ஜனாசா தொழுவிக்குமா? ஜனாசா தொழுவிக்குமா? 4 பிள்ளை 5 பிள்ளை, 5 பிள்ளைக்கும் ப்ராப்பர்ட்டி தேடி கொடுத்தா, 5 பிள்ளையும் பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் முடிக்க வச்சாய். ஜனாசா தொழுவை படித்து கொடுத்தாயா? மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாயா? தாய் தகப்பனோட எப்படி நடக்கணும் படிச்சு கொடுத்தாயா? படிச்சு கொடுக்கலையே சகோதரர்களே. ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். கண்ணை மூடினால் இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு வராது. நமக்கு கை கொடுப்பது நம்முடைய இஸ்லாம் மாத்திரம்தான், நம்முடைய தீன் மாத்திரம்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு பாப்பா வந்தார். எல்லா பாப்பாமாருக்கும் பாப்பா வந்து சொன்னார், அமீருல் முஃமினீன், மகன் எனக்கு கட்டுப்படுறான் இல்ல, மகன் எனக்கு கட்டுப்படுறான் இல்ல, கொஞ்சம் விசாரிங்க, அவனுக்கு புத்தி சொல்லுங்க. மகனை கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு, நீங்க ஏன் தகப்பனுக்கு கட்டுப்படுறா இல்ல? அமீருல் முஃமினீன், சரி ஏண்ட பிரச்சனையை ஒரு பக்கம் வைப்போம். ஒரு புள்ள பிறந்தா வாப்பா செய்ய வேண்டிய கடமை என்ன கொஞ்சம் சொல்லுங்களே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முக்கியமான 3 கடமை. புள்ள பிறந்தா வாப்பா அழகான பேர் வைக்கணும். புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால் முதலாவது கடமை, நல்ல மனைவியை அவர் திருமணம் முடிக்கணும், சாலியான பெண்ணை முடிக்கணும். புள்ள பிறந்தா அழகான பேர் வைக்கணும். 3வது, அவனுக்கு முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். சொன்னான் அந்த பையன், இந்த 3மே இந்த வாப்பா எனக்கு செய்யலையே. இந்த உம்மா யார் தெரியுமா? அவள் ஒரு நெருப்பு வணங்கி மஜூசி, அவளை தான் என் வாப்பா கல்யாணம் முடிச்சார், எனக்கு ஒழுங்கான உம்மாவை இந்த வாப்பா தரல. முதலாவது. 2வது, புள்ள பிறந்தா ஒழுங்கா பேர் வைக்கணும்னு சொன்னீங்களே, என் வாப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜுஅல். ஜுஅல் என்றா என்ன? மூக்கால மலத்தை உருட்டும் வண்டு. மூக்கால வாயால நதிச உருட்டிக்கிட்டு போவோமே வண்டு, அந்த பேர் எனக்கு வச்சிருக்கிறார். 3வது, குர்ஆன். வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதன் மினல் குர்ஆன், ஒரு வசனமாவது குர்ஆன் எனக்கு படிச்சு தரலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாட்டை எடுத்தாங்களாம் வாப்பாக்கு வெளுக்கிறதுக்கு. அகத்தஹு, நீதான் உன்னுடைய மகனுக்கு அநியாயம் செய்து விட்டாய், அநியாயக்காரனே என்று ஏசினாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகையால் பெற்றோர்களே, முஸ்லிம்களே, இஸ்லாத்துக்காக உங்களோட கபருக்காக நீங்கள் தேட வேண்டிய ஆக முக்கியமான விஷயம், சாலிஹான குழந்தைகளை உருவாக்குங்கள். 4 பிள்ளையா 3 பிள்ளையா, ஒரு பிள்ளையாவது ஹாஃபிவாக்குங்க, ஒரு பிள்ளையாவது ஆலிமாக்குங்க, ஒரு பிள்ளையாவது மார்க்கத்துக்கு ஒதுக்குங்க. அந்த புள்ளதான் உங்களோட கபருக்கு நன்மையை கொண்டு வருவான். ஊர்ல உலமாக்கள் இருக்கிறார்களா, பள்ளிவாசலில் இமாம்கள் இருக்கிறார்களா, அவர்களை தலைக்கு மேலால் மதியுங்கள், கண்ணியப்படுத்துங்கள், அவர்களிடம் மஷூராக்கள் கேளுங்கள். இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அல்லாஹ் உருவாக்கிய கூட்டம் தான் உலமாக்கள். அவர்களை கண்ணியப்படுத்துங்க, உலமாக்களை உருவாக்குங்க, ஊர்ல நல்லடியார்களை உருவாக்குங்க, ஊருடைய முன்னேற்றத்துக்காக கவலைப்படுங்க. பாருங்க, ஜும்மாவுக்கு எவ்வளவு பெரிய சமூகம் வந்திருக்குது, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது. ஆனா 5 நேர தொழுகை எடுத்து பாருங்க,
எல்லா ஊர்களிலும் உள்ள பிரச்சனை தான். 5 நேர தொழுகை எடுத்து பாருங்க சகோதரர்களே, எத்தனை சஃப்? சுபஹுக்கு தக்பீர் கட்டினால் 1 சஃப், 1.5 சஃப், 2 சஃப். இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறங்கும்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். முஅத்தின் தொண்டை கிளிய கத்துறார், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, வா வெற்றியின் பக்கம் வா. இல்ல இல்ல, எனக்கு தொழுகையை விட தூக்கம் தான் முக்கியம், நான் படுக்க போறேன். இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? ஸ்பெயினை அழிக்கும் போது கிறிஸ்தவர்கள் சொன்னது, முஸ்லிம்களை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? தஹஜ்ஜுல எந்த வீடுல எல்லாம் குளிக்கிற சத்தம் கேட்குதோ அதுதான் முஸ்லிம் வீடுகள், எல்லாரையும் பிடிச்சு கொள்ளு. ஏன்? ஒரு முஸ்லிம் தஹஜ்ஜுக்கே எழும்பி குளித்து அல்லாஹ்வுக்காக ரெடி ஆகிடுவான். இன்னைக்கு அப்படி வீடுகளை காண இயலுமா சகோதரர்களே? 1000ல் 1. ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மைனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, வானலோகத்தில் திருமணம் நடத்தப்பட்ட மனைவி. زوجكن آباؤكن وزوجني الله من فوق 7 سماوات. அல்லாஹ் தான் வலியா இருந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சான். ஸைனப் ரலியல்லாஹு வலியாரு அல்லாஹ். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், புகாரியுடைய ரிவாயத், அஃபனஹ்லிகு வஃபீனஸ் ஸாலிஹூன். நாங்க நல்லவர்கள் இருக்கும் போதும் எங்களுக்கு அழிவு வருமா? நல்ல மக்கள் இருக்கும் போதும் அல்லாஹ் அழிப்பானா? அழிவுகளை உண்டாக்குவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நஅம் இதா கஸுரல் கபஸ். ஸைனப், பாவம் அதிகரித்தால் நல்லவர்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் அழிப்பான். நல்லவரும் தப்ப மாட்டார் பாவியுடைய பாவத்தால். 50% தொழுகை குறைந்து விட்டதா? 50% பள்ளிக்கு ஆக்கல் இல்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்? விபச்சாரத்தை விட பெரும் தொழுகையை விடுவது, வட்டியை விட பெரும் பாவம் தொழுகையை விடுவது, களவெடுப்பதை விட பெரும் தொழுகையை விடுவது. கியாமத் நாள் அல்லாஹ் கேட்கிற முதலாவது கேள்வி தொழுகைதான். ஆகையால் தொழுகை இல்லாத முஸ்லிம்களால் உலகத்தில் வெற்றி கிடைக்காது. தொழுகை உள்ள மக்கள் உருவாக வேண்டும், அல்லாஹோடு நெருக்கமான மக்கள் உருவாக வேண்டும், ஈமான்தாரிகள் உருவாக வேண்டும். பயானை கேட்டோம், அங்கால விட்டோம் இல்ல சகோதரர்களே, சிந்தியுங்கள். நாளைக்கு நான் ஜனாசாவாக மாறினால், இன்றைக்கு நான் மௌத்தாகினா அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நான் ரெடியா? அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நான் ரெடியா? ஒவ்வொருவரும் கேட்டால் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கை மாறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பாயாக, இந்த ஊர் மக்களை பாதுகாப்பாயாக, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் கபூல் செய்வாயாக. 100க்கு 100% உனக்கு வழிபடக்கூடிய மக்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களை யா அல்லாஹ் உனக்கு வழிபடக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, பிலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. மௌத்துக்கு முன்னால் அந்த புனிதமான பள்ளிவாசலில் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக. இஸ்ரேல் யா அல்லாஹ், யூதர்களுக்கு யா அல்லாஹ் நேர்வழி இருந்தால் நேர்வழியை கொடுப்பாயாக, நேர்வழி இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நீ ஃபிரௌனை அழித்தவன் யா அல்லாஹ், காமானை அழித்தவன் யா அல்லாஹ், ஹாரூனை அழித்தவன் யா அல்லாஹ், உபய் இப்னு கலஃபை அழித்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு அப்பொழுது என்ன சக்தி இருந்ததோ அதே சக்தியோடு தான் இன்றும் இருக்கிறாய் யா அல்லாஹ். அது சமூதை அழித்தவன் நீ யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹிதாயத் இல்லை என்றால் அழித்து விடுவாயாக. முஸ்லிம்களுடைய கையில் யா அல்லாஹ் அந்த புனிதமான பள்ளிவாசலை ஒப்படைப்பாயாக யா அல்லாஹ். 100க்கு 100% தொழுகையாளிகளை எம்முடைய ஊர்களில் உருவாக்குவாயாக யா அல்லாஹ். தீன்தாரிகளை உருவாக்குவாயாக யா அல்லாஹ். நல்ல மக்களை உருவாக்குவாயாக யா அல்லாஹ். உலமாக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மதரசாக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எம்மை சுற்றி வாழக்கூடிய அந்நிய மக்களுக்கு யா அல்லாஹ் எங்கள் மூலமாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் மூலமாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் மூலமாக மதரசாக்களை, மஸ்ஜிதுகளை யா அல்லாஹ், தீனுடைய சபைகளை உருவாக்குவாயாக யா அல்லாஹ். குர்ஆனை படித்த மக்களை, குர்ஆன் மூலமாக அமல் செய்யக்கூடிய மக்களை யா அல்லாஹ் உருவாக்குவாயாக யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நம்முடைய கடைசி முடிவை யா அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வரா
முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.